ரமேஷ் பாபு சார் இப்ப என்னதான் அரசியல் கட்சி சார்பு எல்லாத்தையும் அந்த பக்கத்துல வச்சுட்டா பொதுவான ஒரு அனலைசிஸ்குள்ள நம்ம போகணும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா இல்லையா அப்படின்னா யாருடைய கட்சியில தாக்கம் இருக்கும்? இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல் அப்படின்றது பொதுவா அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது கருத்து கணிப்பு நடத்துவர்கள் எல்லாருமே பொதுவா சொல்றாங்க. எந்த இதுல வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இப்போ எஸ்ஐஆர் வாக்குப்பதிவு அதிகமாக நடந்திருக்கு, அதனால என்ன தாக்கம் ஏற்படுத்திருக்கும், யாருக்கு அது ஆதரவா வந்திருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனால வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல புதிய கட்சி ஒரு வரவேற்பு இருக்கு. அதை அதிரம வீரபாண்டியன் சார் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, ஒரு புது கட்சி வரும் பொழுது ஒரு சலசலப்பு, ஒரு அதிர்வு இருக்கிறது எல்லாம். ஏன்னா பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார், ஏன்னா தனியா நிற்கும் போது. அது மாதிரியான ஒரு பரவலாக பேச்சு எழுவது இயல்பானது. அதே சமயம் இப்ப விஜய் அவர்களுடைய வருகை தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு பொதுவான ஒரு சமூக வலைத்தளங்களில் அந்த கட்சியினுடைய வீச்சு, ஏன்னா இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க, சமூக வலைத்தள பயன்பாடு அதிகரித்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமாகவும் ரீல்ஸ், அவங்க விதவிதமான ஒரு ரீல்ஸை பண்ணி அதுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கினார்கள் என்பதும் உண்மை. அந்த அடிப்படையிலும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் கொண்டு பெற்றோர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு நேரேட்டிவ், அதாவது அது ஒரு செட் பண்ணாங்க. அந்த வகையிலும் அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதே சமயத்துல சென்னையில் அவர் தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னார் இல்லையா, அது எங்க நிறுவனம் ஆயிருக்குன்றது பொதுவா கருத்து நிலவுதுன்னா சென்னையில, குறிப்பா சென்னையில அது பாதிப்பு திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பாக அமையும் என்பது எப்படி அவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்ல. கூட்டணிக்கு பாதிப்பு என்பது இங்க சென்னை தொடர்ந்து திமுக கூட்டணி, அதாவது திமுகன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. கடந்த முறை தேர்தல், இதுவரைக்கும் நடந்த 2-3 தேர்தல்கள், ஒரு சில தேர்தல்கள் தவிர அதிகமான தொகுதிகளை திமுக கூட்டணி பெற்றுள்ளது. அந்த அடிப்படையில் அவர்கள் கவனம் செலுத்தியதும், ஏன்னா தாவேகாவும் பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் வெளி இடத்துக்கு அவ்வளவா பிரச்சாரத்துக்கு அதிகமா போகல, சமூக வலைத்தளங்கள்லயே அவங்க தொண்டர்களோ அல்ல நிர்வாகிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் சென்னையை சுற்றி, சென்னையில தான் அவர் அதிக அளவுல பிரச்சாரமும் பண்ணாங்க. பிளஸ் அவரும் இந்த சென்னையில தான் நிக்கிறாரு, பெரம்பூர் தொகுதியில. அதனுடைய தாக்கமும் பக்கத்து தொகுதிகள் சென்னையில ஒரு தாக்கம். தாவேகாவோட டார்கெட்டே திமுகவோட ஓட்டு வங்கி, அதுல குறிப்பா அவங்களுக்கு போட்டின்னு சொன்னாங்க இல்லையா தாவேகாவுக்கு, அது சென்னையை மையமா வைத்துதான். மற்றபடி கூட்டணி பலம், இது கூட்டணி அரசியல் காலம். கூட்டணி பலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, திமுக கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைவது வரைக்கும் அது பொதுவாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒற்றுமையா தான் இருந்தாங்க. கூட்டணியில விரிசல் வருமா அப்படின்ற ஒரு கட்டத்துல ஒரு சூழ்நிலை வந்தது. காங்கிரஸுக்கு இப்ப இன்னொரு ஆப்ஷன் தாவேகா வந்த பிறகு அந்த கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டது உண்மை. அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது என்றால், ஒட்டுமொத்த கூட்டணிக்குமே அது ஒரு கூட்டணி அமைந்த பிறகு பின்னடைவு. என்ன காங்கிரஸ், ராகுல் விஜய் காங்கிரஸோடைய முக்கியமானவங்கள நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொன்னதுல இருந்து அந்த மாதிரியான சிக்கல் அது. ஆமா, ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்க, தாவேகா கூட்டணியை விரும்புறாங்க, ஏன்னா அவங்களுக்கு விரும்பினாங்க. இதே இன்னொரு குரூப் திமுக கூட்டணி விரும்பினாங்க. இதுல உள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள்னால கருத்து வேற்றுமைகள் வந்தது. அதுக்கடுத்து கூட்டணியில அதிக தொகுதிகள் பெற்றாங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி கம்மி, எண்ணிக்கையில குறைவா கொடுக்கறதா இருந்ததுனால சில கருத்து வேறுபாடு, அது அவங்களுடைய வாக்கு வங்கி உடைஞ்சிருக்குங்கிறீங்களா? அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கும் என்பது எனது பார்வை. எப்படி அவர் அதைத்தானே சொல்றாரு, அவர்தான் எங்களுக்கு ஸ்ட்ராங், நாங்க கூட்டணி 25 கட்சி இருக்கிறோம், ஓட்டெல்லாம் நாங்க ஒருங்கிணைச்சிருவோம், கன்சாலிடேட் பண்ணிடுவோம். இல்ல கன்சாலிடேட் பண்றது ஒரு பெர்செப்ஷன்ல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, அதிக கட்சிகள் எண்ணிக்கையில் இருக்கிறது, அதிக கட்சிகள் இருக்கிறது. ஆனால் கூட்டணி அமைவதற்கு முன்பு இருந்த நிலை வேறு, கூட்டணி அமைந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்னால அது நீங்களே குறிப்பிட்டீங்க, மேடைகள்லயும் ஒரு ஒற்றுமை சாலிடாரிட்டி காட்டுவாங்க. எப்பயுமே ஒரு கூட்டணி தலைவர்கள் எல்லாமே நேரடியா தோன்றி
ஒரு அந்த ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க பொதுவா நம்பிக்கை. ஆமா ஆமா, தொண்டர்களுக்கு அனைத்து கட்சி தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கிறது. களத்துல வந்து அவங்க எப்படின்னா மனநிலையில வந்து எல்லாம் ஒத்து போகணும் இல்லையா, அது வந்து முன்னால இருந்தது. கூட்டணிக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன, ஏன்னா தொகுதி ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்கு என்ன ஆகும்னா தொகுதி எண்ணிக்கை குறையும் போது ஒரு ஒரு மன கஷ்டம் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சிறிதளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. அதை தாண்டி அதிமுக கூட்டணி முதலிலே வந்து பாஜகவுடன் கூட்டணியை ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அதை அமைத்து களத்துல வந்து 2 தொண்டர்களுக்கு இடையே, ஏன்னா அதுக்கு முன்னால வந்து ஒரு பிரிவு இருந்தது பாராளுமன்ற தேர்தலில், அதை சரி செய்யும் விதமாக முன்கூட்டியே கூட்டணி அமைத்தது ஒரு பலம். அது அவங்க பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பான மனநிலை இருக்கா, அது தொடர்ந்து அப்படியே நீடிக்குதா அப்படின்றதுல கிடையாது. ஏன்னா அது ஒரு காலகட்டம் உண்டு எந்த ஒரு எதிர்ப்புக்கும், அதை வந்து அதை சரி பண்ணிட்டாங்க அதிமுக கூட்டணி. அதே சமயம் பாமக, இது அமமுக இவர்கள்லாம் வந்தது கூட்டணிக்கு ஒரு வலு சேர்த்திருக்கு. ஏன்னா அதிமுக களத்துல அதுக்கு எடுத்து களத்துல ஈடுபட்டிருக்கு. அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்டீங்கன்னா, அன்டிஸ்பியூட்டட் லீடரா இந்த தேர்தலில் இவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு இல்லாத, ஏன்னா பல பிரச்சனைகள் சிலதெல்லாம் வந்து பொதுவா கட்டமைக்கப்பட்டதா அல்லது அது தோன்றுனதான்னு தெரியாது, உள்கட்சி பிரச்சனைகள்லாம். ஆனா அதையெல்லாம் வென்று ஒரு முதன் முறையாக அவர் முடிவு, அதாவது முழு முடிவு, ஏன்னா கடந்த தேர்தல் எல்லாம் வந்து பல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், லீடர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த அடிப்படையிலும் அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக சந்தித்தது முதல் தேர்தல். அதனால அது அது பலம் பெற்றுள்ளது. தொண்டர்களுக்கும் அது வந்து ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்னன்னா மற்ற யாருமே இப்ப வந்து இடைஞ்சலா இல்ல யாரும், ஏன்னா அன்டிஸ்பியூட்டட்ல ஒரு லீடர் ஒற்றை தலைவரா இருக்காரு. அதனுடைய அட்வான்டேஜும் வாக்குப்பதிவுல வந்து பாத்தீங்கன்னா அது எதிரொலிக்கும். அப்ப இவங்க எல்லாம் இன்னொரு இன்டர்பிரேஷன், நீங்க இன்னொரு மார்க்கமா பாருங்க, அதிமுக வந்து ஸ்ட்ரென்தன் ஆனதுனால வாக்குப்பதிவு அதிகமா இருக்குன்னு சொல்லல. இல்ல அதுக்கு ஒரு தொண்டர்கள் கிடையாது. பிரச்சனைக்குரிய பேசின இதே வாய்தான் அன்னைக்கு அப்படி இருந்து இந்த முரண் இருக்குல்ல சார், இதுதான் திமுகவுக்கு எதிரான மனநிலையும் நீங்க கட்டமைத்த விஷயம் தெளிவா அவர் அதிராம வீரமணியன் சார் சொல்லியிருந்தாரு. இதுல என்ன, அந்த முதல் தேர்தல் எப்படி சந்திக்கிறாங்க, ஒரு தலைமையில வந்து எந்த ஒரு எதிர்ப்பு சேலஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி ஒற்றை முடிவு, ஒருத்தரா வந்து 2 முறை தமிழகத்தை அனைத்து தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ண ஒரு தலைவர் அவர் தான். ஏன்னா அது டேட்டாவும் இருக்கு. 234 தொகுதிகளுக்கும் போயிட்டு அதிக பிரச்சாரம் பண்ணதுல இது ஒரு இமேஜ். அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல, அதாவது மேற்கு பகுதி தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு எப்பவுமே ஒரு செல்வாக்கு அதிகமா உண்டு. அது வந்து இந்த தேர்தலிலும் யார் வாக்குகளை பிரித்தாலும் அங்க வந்து அதிமுக திமுக அண்ட் அதிமுக 2 கூட்டணி கட்சிகள்ல யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக எதற்குனா வட மாவட்டங்கள். அந்த கூட்டணியில தான் வந்து எப்படி இந்த கூட்டணி கட்சிகள் 2 பெரிய கட்சிகளின் கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகள் திமுகவே ஒத்துக்கிட்டாங்க. போன தேர்தல் வட மாவட்டங்களால தான் நாங்க வந்து அதனால ஏன்னா கொங்கும் தெற்கு வழக்கமா இருக்கும். மத்திய பகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க முன்னால. இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அதே மாதிரி தீர்மானிக்க போகுது, ஆட்சியை தீர்மானிக்க போவது வட மாவட்டங்களில் 2 கட்சிகளின் கூட்டணி எது அதிக தொகுதிகளை வெல்லுகிறதோ அதற்கான புரிஞ்சு போச்சு. அதுதான் யாரு அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க யாரு கூட்டணியில் இருக்காங்க, அதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு அமையும். அவர்கள் தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. முடிவை வந்து நம்ம மே 4ஆம் தேதி பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம்.